இன்றைய நாட்களில் அதுவும் குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம நாய் வாங்கணும் அப்படின்னு எங்கேயாவது நம்ம போய் விசாரிச்சோம்னாவே 10,000 15,000 20,000 அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஊருப்பட்ட விலையை சொல்லி விற்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் அதுவும் இந்த வெஸ்டர்ன் ப்ரீட்ஸ் கூட கம்மியான விலைக்கு வாங்கிடலாம் போல். இந்த நேட்டிவ் ப்ரீட்ஸான இந்த நம்ம தமிழக நேட்டிவ் ப்ரீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரி ஃபேமஸான இந்த நாட்டின நாய்களையெல்லாம் வாங்கணுன்னா ரொம்பவே விலை அதிகம்தான். சரி, இதையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு நாய் வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பட் இந்த மாதிரி விலை கொடுத்து வாங்க முடியல. நான் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸை எடுத்து வளர்க்கலாமா, அதாவது இந்தியன் பரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த டெசி டாக்ஸை வாங்கி எடுத்து வளர்க்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? எஸ், இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெசி டாக்ஸை எடுத்து வளர்க்கலாமா, ஸ்ட்ரீட் டாக்ஸை அடாப்ட் பண்ணி வளர்க்கலாமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது எனக்கு தெரிந்தவை யூடியூப் சேனல். இதில் நான் எனக்கு தெரிஞ்ச சில கண்டென்ட்ஸ் வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி, வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் அந்த மாதிரி ஃப்ரீயாக இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸை எடுத்து வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, அப்படி நம்ம வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குட்டியில் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கா, நல்லா சூட்டிப்பாக நல்லா ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம ஒரு குட்டி எடுத்து வளர்த்துருவோம். அதுக்கு முறையாக அதுக்கும் சரி நமக்கும் சரி சேஃப்டிக்காக இன்ஜெக்ஷன்லாம் நம்ம ரெகுலராக பண்ணணும். தடுப்பூசிகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம கரெக்டாக வச்சு வளர்க்கணும். சரி, இந்த மாதிரி வளர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம். இதில் என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை இந்த மாதிரி நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிமன் இருக்கும். அதாவது ராஜபாளையம்னா இப்படி தான் ஒயிட் கலரில் இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ கோம்பை அப்படின்னா அதுவும் அதுக்குண்டான ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தில் தான் அது இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வெஸ்டர்ன் ப்ரீட்ஸ்லேயும், அதாவது இந்த ஃபாரின் ப்ரீட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னா இது இந்த கலரில் தான் வரும், இந்த ஹைட்டு தான் வரும், இந்த மாதிரி தான் அப்பியரன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி லிஸ்டட் டாக் ப்ரீட்ஸ் எல்லாமே அது இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் எடுத்து வளர்க்குறப்ப அதோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாது. அதோட அப்பியரன்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே பியூரான ஸ்ட்ரீட் டாக்ஸ் கிடையாது. அதாவது இந்தியன் பரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பியூரான டெசி டாக்ஸ் கிடையாது. அது எல்லாமே ரோட்டில் சில பல ப்ரீட்ஸுகளோட மிக்ஸ் ஆகி அதோட ஒரிஜினாலிட்டியை இழந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நாட் ஓன்லி ஸ்ட்ரீட் டாக்ஸ், எல்லாமே பழைய ப்ரீடோட ஸ்பெசிமென் கிடையாது, எல்லாமே மாறி தான் இருக்குது. அது ரெண்டாவது, அது வேறு ஒரு பிரச்சனை. அதையுமே நம்ம வேறு ஒரு வீடியோவில் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறோம். சரி, இதில் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இந்த மாதிரி எடுத்து வளர்க்குறதுல முக்கியமாக அதோட அப்பியரன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு தெரியாது, அதோட கேரக்டர்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. மற்றபடி எல்லா டாக்ஸை போல் நீங்கள் 5,000 10,000 15,000 20,000 கொடுத்து வாங்கி வளர்க்குற டாக்குகளை போலவே இதுங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா கார்டிங் பண்ணும், நல்லா ஒபீடியன்ஸ் பண்ணும். நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும், எல்லாமே பண்ணிக்கும், பாசமாகவும் நேசமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் தயங்காமல் இந்த மாதிரியான ஸ்ட்ரீட் டாக்ஸை எடுத்து வளர்க்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வளர்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாக் லவர்ஸ் வேறு யாருக்காவதும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.